இந்திய வரலாற்றை மாற்றிய ஒரு மனிதர். சமத்துவம், கல்வி, மனித உரிமை இந்த மூன்றையும் மனிதருக்கு கொடுக்க உடம்பே தீப்பொறியா போராடிய புரட்சியாளர். அவர்தான் டாக்டர் அம்பேத்கர். 1891 ஏப்ரல் 14 மகாராஷ்டிராவில இருக்கிற மாவுன்ற ஒரு சிறிய ஊர்ல பிறக்கிறாரு. ஒரு ஏழை குடும்பத்துல பிறக்கிறாரு. தலித் சமூகத்தை சேர்ந்தவர்ன்றதுனால பள்ளிக்கூடத்துல பாகுபாடு, அவமரியாதை, தண்ணீர் குடிக்க கூட அனுமதி இல்லாத கொடுமைகள் இதெல்லாம் அவர் தினமும் சந்திச்ச போராட்டங்கள். இந்த துன்பம் தான் அவரை ஒரு முடிவெடுக்க வைக்குது. நான் படிக்கணும், நான் மாற்றணும் அப்படின்றது. பாம்பே யூனிவர்சிட்டியில BA, கொலம்பியா யூனிவர்சிட்டியில MA, PhDன்னு எல்லாத்தையும் படிக்கிறாரு. அம்பேத்கர் இந்திய சமூகத்துல இருந்து சாதி வேறுபாடு, தலித்துகள் மீது நடந்த கொடுமைகள், கல்வி மறுப்பு, பெண்களுக்கு ஏற்பட்ட கட்டுப்பாடுகள் இவை எல்லாத்தையும் மாத்தணும்னு முடிவெடுக்கிறாரு. அவர் பல போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. நீர் உரிமை போராட்டம், கோவில் நுழைவு உரிமை, சாதி ஒழிப்பு இயக்கங்கள், பெண்களுக்கு கல்வி, சொத்துரிமைன்னு இந்த இந்திய சமூக மாற்றத்துல அவருடைய பங்கு அளவிட முடியாதது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப அவரை டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனா தேர்வு செய்யறாங்க. இந்திய அரசியல் அமைப்பு, அவருடைய சிந்தனை, கொள்கை, மனித உரிமை கோட்பாடு, அவருடைய சட்டத்துல சேர்ந்த முக்கியமான கொள்கைகள் சர்வசாதி சமத்துவம், மத சார்பற்ற தன்மை, பெண்களுக்கு சம உரிமை, கல்வி உரிமை, தலித் பழங்குடியினருக்கு தகுதி விடுபட்ட ஒதுக்கீடு, தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம்னு இந்திய ஜனநாயகத்தின் குருதி ஓட்டம் அது அம்பேத்கருடைய சிந்தனையா இருந்தது. இவர் இல்லாம இந்தியா இன்றைக்கு வளர்ந்திருக்கவே முடியாது. இப்படி இந்திய மாற்றத்திற்கு அடித்தளமா இருந்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர். அவர் உடல்நலம் குறைவாலையும் சமூக போராட்டங்கள், அரசியல் சிரமங்கள்னு நீண்ட பயணங்களுக்கு அப்புறமா 1956 டிசம்பர் 6 அன்று மறைந்தாரு. இந்த நாளை இந்தியா முழுக்க மகா பரிநிர்வாண் திவாஸ்னு அனுசரிக்கப்படுது.